அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 24/5/2024 வைகாசி மாதத்தின் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அக்னி நட்சத்திரத்தின் 21ஆம் நாள். இன்னும் சில தினங்கள்ல அக்னி நட்சத்திரம் நிறைவடைய போகுது. இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய தாந்திரிக முறைகளை நிறைய பேர் பின்பற்றினீங்க. இந்த அக்னி நட்சத்திரம் நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஐயோ, வெயில் எப்படி இருக்குமோ, எவ்வளோ வெயில் அடிக்க போதோ தெரில, எப்படி வெயிலை பொறுத்துக்க போகிறோம், வீட்டில் குழந்தைகள் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாலாம் எப்படி வெயிலை தாங்க முடியும், உஷ்ணத்தால் என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படும்னு நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு அக்னி நட்சத்திரம் இந்த வருடம் இல்லை. பரவலாக எல்லா ஊர்லேயுமே மழை பெஞ்சு எல்லாருடைய மனதையுமே குளிர வச்சது. இதற்கு ஒரு காரணம், முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க முதற்கொண்டு நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கலியுகம் இப்படி நடந்துட்டு இருக்கு, கலியுகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்தை பற்றி உங்க வழிபாடுகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதற்கான பலன் இந்த உதாரணம் தான், இந்த அக்னி நட்சத்திரத்தோட உதாரணம் தான். தொடர்ந்து நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. தினமும் அதை மாதிரி ஒரு நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க அக்கம் பக்கத்து வீட்டார், உங்க வீட்டில் வேலை செய்யறவங்க, உங்களோடு வேலை செய்யறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க. அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமையில நீங்க எப்ப பிரார்த்தனை செய்தாலும் உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்காக கண்டிப்பா பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன விஷயத்துக்காக கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுதோ அந்த விஷயமும், யாருக்காக தேவைப்படுதோ அவங்களுடைய பெயரும் அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்களும் கூட்டு பிரார்த்தனை செய்யறோம். அக்னி நட்சத்திரத்தின் 21ஆம் நாள் ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீருக்குள்ள முதல்ல மஞ்சத்தூள், அடுத்தது கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. 3 பிரியாணி இலைகள், கடன் தீர அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய தாந்திரிக பொருள் பிரியாணி இலை. 3 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாம் போட்டு தண்ணீர்ல வச்சிருங்க. மறுநாள் அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அதுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா வாராகி தேவியின் அருளால உண்டாகும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், அனைத்து பூஜை பொருட்களும் 50% ஆஃபர்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.